மனித குலத்தையே மாற்றப்போகும் கண்டுபிடிப்பு. தங்க மலையை கண்டுபிடித்த நாசா. 1 கிலோ தங்கம் 90 ரூபாய்க்கு விற்கப்பட வாய்ப்பு. 11,000 சதுர அடியில் பறந்து விரிந்த மேயர் அரண்மனை. சிறிய வீட்டிலிருந்து இடம்பெயர மறுக்கும் எளிய மனிதர் மம்தானி. நியூயார்க் மேயர் மாளிகையில் இனி அல்லாஹு அக்பர் என ஒலிக்கும். வெறுப்பை பரப்பிய அதிகாரி அதிரடியாக நீக்கம். துபாய் தங்கச் சந்தைக்கு பின் ஒளிந்துள்ள இரத்த ஆறு. சூடான் நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் தங்கம். மாத பராமரிப்பு தொகையாக 11 லட்சம் வேண்டும். ஷமியிடம் கேட்கும் முன்னாள் மனைவி. கடல் தங்கம் என வர்ணிக்கப்படும் கோல் மீன். ஒரு மீன் 4 லட்சம் வரை விற்பனையாகும் அதிசயம். உள் உறுப்பில் புதைந்து கிடக்கும் மருத்துவ குணம். எறும்பை கண்டு பறந்து உயிரை மாய்த்து கொண்ட இளம்பெண். பட்டாம்பூச்சியை பார்த்தால் கூட பயம் வரும் நோய்கள் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை போராடி பெற்ற லதா ரஜினிகாந்த். நாட்டில் உள்ள 3 கோவில்களுக்கு சுமார் 65 கோடி நன்கொடை. திருப்பதி கோவிலில் 2 லட்சம் உணவு தயாரிக்கும் கிச்சன். அள்ளி கொடுத்த முகேஷ் அம்பானி. ராபிடோ பயணத்தின் போது இளம்பெண்ணின் காலை அழுத்திய டிரைவர். பெங்களூருவில் நடைபெற்ற பரபரப்பு சம்பவம். கிழிந்த காகிதத்தில் உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்கள். பிளேட்டை கழுவாமல் சம்பளத்தை மிச்சப்படுத்த பள்ளி நிர்வாகம் திட்டம். மாவட்ட ஆட்சியர் கடும் நடவடிக்கை. மனித குலத்தின் வரலாற்றையே மாற்றப்போகும் 16 சைக் தங்கம் பிளாட்டினம் அலைகளை கொண்ட குட்டிக்கோள். திட்டம் வெற்றியடைந்தால் 1 கிலோ தங்கம் 90 ரூபாய்க்கு கூட விற்பனையாகலாம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் 10,000 கோடி ரூபாய் பணம் கொடுக்கலாம். தட்டி தூக்க தயாராகி வரும் அமெரிக்காவின் நாசா. கேட்பவர்களை இன்ப அதிர்ச்சியில் உறைய வைக்கும் தகவல்கள். இந்த பிரபஞ்சம் மனிதர்களின் அறிவுக்கும் கற்பனை எல்லைக்கும் அப்பாற்பட்டது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே ஒரு சிறிய கோளை நாசா கண்டுபிடித்தது. அதனை அறிய சைக் என்ற செயற்கைக்கோளை ஏவியது. இந்த சிறிய கோள் 16வது கோள் என்பதால் அதனை கண்டுபிடிக்க சென்ற சைக் செயற்கைக்கோளையும் சேர்த்து அந்த கோளுக்கு 16 சைக் என பெயரிட்டுள்ளனர். இந்த கோளில் பிளாட்டினம், தங்கம், நிக்கல், இரும்பு உள்ளிட்ட 27 குவாட்ரில்லியன் இயற்கை வளங்கள் புதைந்துள்ளன. இதன் மதிப்பு 700 குவிண்டிலியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அதாவது 1000 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் ஆகும். இதனை இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் கால்குலேட்டர் கன்ஃபியூஸ் ஆகிவிடும். இந்த தொகையை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவரும் மல்டி மில்லியனர் ஆவார்கள். அதாவது ஒவ்வொருவரும் தலா 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆவார்கள். எனவே இதனை நோக்கியே நாசா நகர்ந்து வருகிறது. தற்போது 16 சைக் செயற்கைக்கோள் தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வரும் நிலையில் அது 2029ஆம் ஆண்டுதான் பூமிக்கு திரும்பும். அதற்கு பிறகே அங்குள்ள தங்கம், பிளாட்டினத்தை எப்படி வெட்டி எடுப்பது, அதற்கு எவ்வளவு செலவு ஆகும், அப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு வரும்போது அங்கு என்ன மாதிரியான பொருளாதார பின் விளைவுகள் ஏற்படும் போன்ற முழு விவரங்கள் தெரியவரும். தற்போதைய நிலையில் அவ்வளவு பெரிய அளவில் பிளாட்டினம் மற்றும் தங்கத்தை பூமிக்கு எடுத்து வந்தால் அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சிதைத்துவிடும் என்கிறார்கள். உதாரணமாக 1 கிலோ தங்கம் இந்திய ரூபாய்க்கு மதிப்பில் 90 ரூபாய்க்கும், அதாவது சுமார் $1க்கும் விற்பனையானால் கூட ஆச்சரியமில்லை என்கிறார்கள். எனவே அங்கு கிடைக்கும் இயற்கை செல்வம் பூமியில் எந்த எதிர்மறை மாற்றங்களையும் ஏற்படுத்தாத வகையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமெரிக்கா தீவிரமாக ஆலோசித்து வருகின்றதாம். இதில் இன்னொரு முக்கிய சவால் என்னவென்றால் வெட்டி எடுப்பதற்கு அதிகப்படியான செலவுகள் ஆகலாம் என நம்பப்படுகிறது. தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி அங்கு மனிதர்கள் வசிக்க முடியுமா, வேலைகள் செய்ய முடியுமா, இயந்திரங்களை கொண்டு செல்ல முடியுமா, அங்கிருந்து திரும்பி வர முடியுமா போன்ற பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் வகையில் தீவிர ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முடிவிலேயே அனைத்திற்கும் விடை கிடைக்கும். அப்படி ஒன்று நடந்தால் அது இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. 800 சதுர அடி புறாக்கூண்டு வீட்டில் இருந்து 11,000 சதுர அடி அரண்மனை. வெற்றி என்றால் இதுதான். ஆனாலும் அரண்மனை வாழ்க்கையை ஏற்க மறுக்கும் எளிய மனிதர் மம்தானி.
எளிமையின் மறு உருவன். 800 சதுர அடி புறாக்கூண்டு வீட்டிலிருந்து 11 சதுர அடி அரண்மனை. வெற்றி என்றால் இதுதான். ஆனாலும் அரண்மனை வாழ்க்கையை ஏற்க மறுக்கும் எளிய மனிதர் மம்தானி. எளிமையின் மறு உருவம். நியூயார்க் மேயர் தேர்தலில் ஆண்ட கட்சியிலும் இருந்து ஆளும் கட்சி வரை வீழ்த்த நினைத்த மனிதர் ஜோஹ்ரான் மம்தானி. அதிபர் டிரம்ப், உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க், 26 அமெரிக்க மல்டி மில்லியனர்கள் என அனைத்து ஆதிக்க சக்திகளும் ஒன்று கூடியும் வெல்ல முடியாத மனிதர் ஜோஹ்ரான் மம்தானி தற்போது பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளார். அது மேயருக்கு வழங்கப்படும் 11,000 சதுர அடி கொண்ட அதிகாரப்பூர்வ அரண்மனையான கிரேசி மேன்ஷனுக்கு செல்லலாமா வேண்டாமா என்பதுதான். ஒரு நேர்காணலில் பேசிய அவர், ஒரு அறை மட்டுமே கொண்ட வீடு உண்மையில் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஒரு நாள் இரவு குழாயில் கசிவு ஏற்பட்டு வீடு முழுக்க தண்ணீர் தேங்கி எங்கள் தூக்கத்தை கெடுத்தது என்று கூறியிருந்தார். இப்போது அவர் வசிக்கும் பகுதியான அஸ்டோரியா என்பது சென்னை திருவல்லிக்கேணி போன்ற பகுதியாகும். பேச்சுலர்கள், நடுத்தர மாத சம்பளதாரர்கள் வசிக்கும் பகுதி. அவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் பொது சலவை அறை உள்ளது. அங்குதான் துணிகளை துவைத்து காய வைக்க முடியும். அவரது வீட்டில் அந்த வசதி இல்லை. அதிகப்படியாக வீட்டு குளியலறையில் சுடுதண்ணீர் வரும். இது நகரத்தின் வீதிகளில் ஒன்று. மற்ற எந்த வசதியும் இல்லாத புறா கூண்டு வீடு. ஆனால் கிரேசி மேன்ஷன் என்ற மேயர் மாளிகை என்பது கம்பி வேலி போடப்பட்ட உயர்ந்த சுவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு அரண்மனை. 226 ஆண்டுகள் பழமையான இந்த மாளிகை கண்ணாடிகள், கண்கவர் சர விளக்குகள், மஹோகனி கதவுகள், ஆப்பிள் மற்றும் அத்தி மரங்களால் ஆன பெரிய புல்வெளி, காய்கறி தோட்டம் ஆகிய பூலோக சொர்க்கத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்டது. அது மட்டுமல்ல, வராண்டாவில் இருந்து கிழக்கு நதியின் அழகை ரசிக்கலாம். குளிர்காய நெருப்பு அறை உள்ளது. ஓய்வு அறை பாரிஷியன் தோட்டங்களை சித்தரிக்கும் ஓவியங்களுடன் உள்ளது. எல்லாம் சரிதான். ஆனால் மம்தானி தனது 800 சதுர அடி ஒரு அறை கொண்ட வீட்டில் இருந்து இங்கு வருவாரா என்பதுதான் கேள்வி. அது பற்றி தன்னால் சிந்திக்க முடியவில்லை என கூறிய மம்தானி, நிச்சயம் மாநகர மன்றத்திற்கு வருவேன். ஆனால் மேயர் அரண்மனைக்கு வருவது பற்றி என்னால் இப்போது எதுவும் கூற முடியாது என சொல்லியுள்ளார். அதே நேரம் அவருக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் உள்ளதால், பலத்த பாதுகாப்பு போடப்பட வேண்டியுள்ளதால், ஒரு அறை வீட்டில் அவர் வசித்தால் பாதுகாவலர்கள் எங்கே இருப்பார்கள், பாதுகாப்பு வாகனங்களை எங்கே நிறுத்துவது போன்ற பல கேள்விகளை அதிகாரிகள் எழுப்பியுள்ளனர். எனவே அவர் மேயர் அரண்மனையான கிரேசி மேன்ஷனுக்கு வர வேண்டும் என அதிகாரிகள் விரும்புகின்றனர். இந்த விவகாரத்தில் அவர் விரைவில் ஒரு முடிவெடுப்பார். இனி மேயர் மாளிகையில் அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு சத்தம் கேட்கும். மம்தானி ஹிட்லரை விட மோசமானவர். அருவருக்கத்தக்க கருத்துக்களை தெரிவித்த அதிகாரி அதிரடியாக நீக்கம். சாட்டையை சுழற்றும் நியூயார்க் மக்கள். மம்தானியை ஹிட்லருடன் ஒப்பிட்டு பேசிய ரியல் எஸ்டேட் நிறுவன அதிகாரி வேலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். நியூயார்க்கில் செயல்படும் JLL ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனம் தனது அதிகாரிகளுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் நியூயார்க்கின் புதிய மேயர் ஜோஹ்ரான் மம்தானியை வாழ்த்துவதாகவும், அவருடன் இணைந்து இணக்கமாக செயல்பட்டு இலக்குகளை அடைய வேண்டும் என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அந்த மின் அஞ்சலுக்கு பதிலளித்த மூத்த அதிகாரி ஸ்காட் பான்சீர் என்பவர், ஜோஹ்ரான் மம்தானியுடன் இணைந்து செயல்படக்கூடாது. அவர் ஹிட்லரை விட மோசமானவர். இனி மேயர் மாளிகையில் அல்லாஹு அக்பர் என்ற தொழுகை அழைப்பு கேட்கும் என வெறுப்பை தூண்டும் வகையில் பதிலளித்துள்ளார். இதனையடுத்து அவரை பணியில் இருந்து நீக்குவதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. வெறுப்பை விதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் நிலை என்று அந்நிறுவனம் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அரசியல் விமர்சகர்கள், நியூயார்க் மேயராக மம்தானி தேர்வு செய்யப்பட்டது வெறும் அரசியல் சண்டை அல்ல, மாறாக இது சித்தாந்த, இனவாத, வர்க்க, மதம் சார்ந்த கருத்தியல் போர் என வரையறுத்துள்ளனர். இந்த போரில் நியூயார்க்கின் பெரும்பான்மை மக்கள் மம்தானியின் பக்கமே நிற்கிறார்கள் என கூறியுள்ளனர். ஒரு இந்திய வம்சாவளி இஸ்லாமியர், அதுவும் பொது உடைமை சிந்தனையை ஒட்டி செயல்படும் ஒருவர் அமெரிக்க தேர்தலில் வென்றிருப்பது அமெரிக்காவின் மாபெரும் அரசியல் மாற்றத்தை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். துபாய் தங்க மார்க்கெட்டுக்கு பின்னால் ஓடும் இரத்த ஆறு. இவ்வளவு பணம் சம்பாதித்தும் தீராத வெறி. தங்க வேட்டைக்காக கொத்து கொத்தாக மடியும் அப்பாவி உயிர்கள். உலக தங்கச் சந்தை என துபாய் தன்னை வர்ணித்துக் கொள்கிறது. கிராமில் இருந்து கிலோ கணக்கிலான நகைகள் விற்கப்படுகின்றன. வரிகள் குறைவு என்பதால் வெளிநாட்டினர் போட்டி போட்டுக்கொண்டு தங்கங்களை வாங்கி குவிக்கின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு தங்கம் விற்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் துபாயில் தங்கம் தோண்டி எடுக்கப்படுவதில்லை. பிறகு இந்த தங்கம் எங்கிருந்து வருகிறது? அதுதான் முக்கிய கேள்வி. தங்கலான் படத்தில் தங்கம் எத்தனை உயிர்களை காவு வாங்கும் என காட்டியிருப்பார்கள்.
உண்மையிலேயே அதுதான் தற்போது சூடானில் நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் 2 இராணுவ தலைவர்களிடையே அதிகாரம் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவதில் சண்டை வெடித்து இருவர் தலைமையிலும் 2 அணிகள் உருவாகியுள்ளன. அப்டெல் ஃபட்டா அல் பர்ஹான் என்பவர் தலைமையில் சூடான் தேசிய இராணுவம் ஒரு அணியாகவும், முகமது ஹம்தான் டகாலோ என்பவர் பாராமிலிட்டரி ரேபிட் சப்போர்ட் ஃபோர்சஸ் என்ற தலைமையில் மற்றொரு அணியாகவும் போரில் ஈடுபட்டுள்ளனர். இதில் புர்கான் சூடானின் அதிகாரப்பூர்வ ஆட்சியாளராகவும், ஹம்தான் துணை இராணுவ படையாகவும் கருதப்படுகின்றனர். துணை இராணுவ படையினர் கடந்த மாதம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த எல் ஃபேஷர் என்ற நகரத்தை கைப்பற்றினர். அங்கு எதிரிகள் என கூறி சுமார் 2000 மக்களை கொன்று குவித்தனர். இது உலகத்தையே உலுக்கியது. இந்த நிலையில் தான் அங்கு என்ன பிரச்சனை, இந்த போருக்கு பின் யார் இருக்கிறார்கள் போன்ற பல கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் இனப்படுகொலையில் ஈடுபடும் துணை இராணுவ படையினருக்கு துபாய் அரசு நிதி, ஆயுதம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை அந்நாடு மறுத்தாலும் உலகம் அதனை ஏற்கவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த போர் தொடங்கியது முதலே சூடானிலிருந்து துபாய்க்கு பெருமளவில் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 17 டன் தங்கமும், 2024ஆம் ஆண்டு 19 டன் தங்கமும் சூடானிலிருந்து துபாய்க்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பணத்தின் மூலமாகவே சூடானின் துணை இராணுவ தலைவர்கள் உல்லாச வாழ்க்கை அனுபவிப்பதோடு தொடர்ந்து தங்கம் தோண்டி கல்லா கட்டி வருகின்றனர். இதனை எதிர்க்கும் இராணுவத்தையும் பொதுமக்களையும் கொன்று குவித்து வருகின்றனர். அதே நேரம் சூடானின் இராணுவமும் சற்றும் சளைத்தது அல்ல. அவர்களும் அவர்கள் பகுதியில் உள்ள தங்கச் சுரங்கங்களில் தங்கம் எடுத்து பிற நாடுகளுக்கு விற்பனை செய்து இராணுவ தலைவர்கள் கல்லாகட்டி வருகின்றனர். போர் பாதித்த சூடான் மட்டுமின்றி ரஷ்யாவிடமிருந்து $5.4 பில்லியன் தங்கம் வாங்கியுள்ளது துபாய். இதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்தே உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா வாங்கி வருகிறது. மொத்தம் இறைவன் கொடுத்த வளமான தங்கம் உலகில் ஒரு சாபமாக மாறியுள்ளது. வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் இருந்தும் கூட மேலும் மேலும் சம்பாதிக்க துடிக்கும் பணக்காரர்கள் அதற்காக எத்தனை உயிர்கள் மடிந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. மாதம் 10 லட்சம் பராமரிப்பு தொகை வேண்டும். கிரிக்கெட் வீரர் ஷமியிடம் கேட்கும் மனைவி. தற்போது அவர் கொடுக்கும் 4 லட்சம் போதாது என நீதிமன்றத்தில் வாதம். பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி 2014ஆம் ஆண்டு ஹசின் ஜஹான் என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஐரா என பெயர் வைத்தனர். இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு ஷமி மீது ஹசின் ஜஹான் காவல் நிலையத்தில் குடும்ப வன்முறை புகார் ஒன்றை அளித்தார். மேலும் ஷமிக்கு வேறு பல திருமணமான பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும், அவர்களின் குழந்தைகளின் கல்வி கட்டணம் முதல் வணிக வகுப்பு விமான கட்டணம் வரை ஷமிதான் செலவு செய்கிறார் என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையிலும் இருவரும் விவாகரத்து பெற்ற நிலையில் பராமரிப்பு தொகை வழங்குவதில் தொடர்ந்து மோதல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஷமியின் மனைவி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனக்கு மாத பராமரிப்பு தொகையாக 7 லட்சம் ரூபாயும் தனது மகளுக்கு 3 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஷமி தற்போது வருடத்திற்கு 48 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கும் நிலையில் தனக்கு மாதம் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பது அவருக்கு சிரமமான ஒன்றாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மனுவில் ஷமியின் சொகுசு பங்களாக்கள், கார்கள் உள்ளிட்ட சொத்துக்களின் பட்டியலையும் அளித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பே கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தனக்கும் தனது மகளுக்கும் சேர்த்து 4 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் தற்போது விலைவாசி அதிகரித்துள்ளதால் தனக்கு வழங்கப்பட்டு வரும் 4 லட்சத்தை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து ஷமி விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது சமூக வலைதளங்களில் கலவையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவதாக சில நெட்டிசன்களும், ஷமியின் மனைவி கேட்பதில் தவறில்லை என சில மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த மீனின் இதயம்தான் கடல் தங்கம். ஒரு மீனின் விலை 5 லட்சம் ரூபாய். மருந்து நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கும் கோல் மீன். அப்படி என்ன இருக்கின்றது இந்த மீனில்? வாங்க பார்க்கலாம். ஆசிய பசிபிக் கடற்பகுதியை பூர்வீகமாக கொண்ட மீன்தான் கோல் மீன். இதனை ஆங்கிலத்தில் பிளாக் ஸ்பாட்டட் கிராக்கர் என்றும், தமிழில் கருந்திட்டு கத்தாழை என்றும் அழைக்கின்றனர். இந்தியாவில் வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் இந்த மீனை பிடித்துள்ளனர். தெற்காசிய நாடுகளிலும் பிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த மீனின் இறைச்சியை விட அதன் இதயம் உள்ளிட்ட உள் உறுப்புகளுக்காகவே அதிகம் வாங்கப்படுகிறது. இதன் இதயம் கடல் தங்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த மீனின் வயிற்று பகுதியில் ரப்பர் டியூப் போன்ற காற்று பை காணப்படுகிறது.
இதனை நெட்டி என அழைக்கின்றனர். இது பீர், ஒயின் போன்ற மதுபானங்களுக்கும் ஜெல்லி மிட்டாய்க்கும் சுவைக்காகவும் கெட்டுப்போகாமல் இருக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஒடிசா மீனவர்கள் 315 கிலோ எடை கொண்ட 17 மீன்களை பிடித்து சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு விற்றனர். தோராயமாக 1 கிலோ மீன் பல சந்தர்ப்பங்களில் 10,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த வகை மீன் சிக்கிவிட்டது என தெரிந்தால் முதலில் மருந்து கம்பெனிகளுக்கே தகவல் கொடுக்கப்படும் என தெரிகிறது. காரணம், அவர்கள் மட்டுமே அதிக விலை கொடுத்து இதனை வாங்கி வருகின்றனர். அதேபோல் இந்த மீனின் உள் உறுப்புகள் மூலம் தயாரிக்கப்படும் சூப் 5 நட்சத்திர விடுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்த மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அயோடின், இரும்பு, மெக்னீசியம், ஃப்ளூரைடு மற்றும் செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளது. இது இதய ஆரோக்கியம், மூளை செயல்பாடுகளில் முன்னேற்றம், தசைகளை வலிமைப்படுத்துதல் போன்ற நன்மைகளை வழங்குகிறது. இந்த மீனின் சிறுநீர் பைதான் அறுவை சிகிச்சைகளின் போது கரையக்கூடிய தையல்கள் போடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மீனின் கொலாஜன் உள்ளடக்கம் முகத்தை பளபளப்பாக மாற்ற பயன்படுகிறது. 60 வயதுடைய பெண்களும் 30 வயதாக மாறக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. அனைத்து மீன்களிலும் உள்ள இயற்கை வயாகரா தன்மை இந்த மீனிலும் உள்ளது. இந்த மீனில் உள்ள ஒமேகா 3 உடலில் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்க உதவும். இது இரத்த நாளங்களை தளர்த்தி ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதால் விரைப்புத்தன்மை செயல்முறைக்கு மிகவும் முக்கியமானது. இப்படி பல நன்மைகளை கொண்டுள்ளதால் மட்டுமே இந்த மீன் மற்றும் அதன் இதயம் கடல் தங்கம் என அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே சைவ பழக்கம் கொண்ட வங்காளியர்களில் ஒரு பிரிவினர் கூட மீன்களையும் சைவ பட்டியலில் சேர்த்து உண்டு வருகின்றனர். எறும்புகளை பார்த்தாலே குலை நடுங்கும் வினோத நோய் மைர்மெகோபோபியாவால் பாதிக்கப்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்ட இளம்பெண். எறும்பு மட்டுமல்ல, பட்டாம்பூச்சியை கண்டு கூட பயப்படும் மனிதர்கள் உள்ளனராம். மனைவியை கண்டு பயப்படுவது கூட ஒரு வகை நோய் என்று கூறும் மருத்துவ உலகம். முழுமையாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பொதுவாக மனிதர்கள் அனைவரும் பாம்பை பார்த்தால் பயப்படுவார்கள். அடுத்ததாக இருட்டை பார்த்தால் பயப்படுவார்கள். அடுத்ததாக நாய்க்கு பயப்படுவார்கள். பெண்கள் கரப்பான் பூச்சிகளுக்கு பயப்படுவார்கள். சிலர் பெரிய அளவில் தண்ணீரை பார்த்தால் பயப்படுவார்கள். இதை தவிர்த்து எறும்பை கண்டு பயந்து ஒரு பெண் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் மைர்மெகோபோபியா என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு எறும்புகளை பார்த்தாலே அலறி அடித்து கொண்டு ஓடிவிடுவார்கள். இதற்காக வேண்டி அந்த பெண் சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து வீட்டில் எறும்புகள் சுற்றி திரிந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு கட்டத்தில் தனது குழந்தையை வேறு இடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் எறும்புகள் மட்டுமின்றி இன்னும் பல ஜந்துக்களை கண்டு மனிதர்கள் பயப்பட்டு வருவதாகவும் அது தனித்தனி நோய்கள் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். என்னென்ன உயிரினங்களை எல்லாம் கண்டு மனிதர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நாய்களை கண்டு பயப்படுவதற்கு பெயர் சைனோபோபியா. கடல், அணைகள் போன்ற அதிக தண்ணீரை பார்த்து பயப்படுவதற்கு பெயர் தலசோபோபியா. உயரமான கட்டிடங்களுக்கு மேல் செல்லும்போது ஏற்படும் பயத்திற்கு பெயர் அக்ரோபோபியா. இருட்டை கண்டால் ஏற்படும் பயத்திற்கு பெயர் நிக்டோபோபியா. இது பெரும்பாலான மனிதர்களுக்கு உள்ள பொதுவான பயம். பெரும்பாலான பெண்கள் பயப்படுவது கரப்பான் பூச்சிக்குத்தான். இதற்கு பெயர் கட்சரிடோபோபியா. பூச்சிகளை கண்டு சிலர் பயப்படுவார்களாம். இதற்கு பெயர் எண்டோமோபோபியா. தேனீக்களை கண்டு சிலர் பயப்படுகிறார்கள். இதற்கு பெயர் மெலிசாபோபியா. சிலர் குளவிகளை கண்டு பயப்படுவார்கள். இதற்கு பெயர் ஸ்பெக்சோபோபியா. பட்டாம்பூச்சிகளை கண்டு கூட சிலர் பயப்படுகிறார்களாம். இதற்கு பெயர் லெபிடோப்டெரோபோபியா. ஆர்த்ரோபாட்டுகள் எனப்படும் பயம் அனைத்து வகையான பூச்சிகள் மீதானது. குறிப்பாக முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களான புழுக்கள், கம்பளிப்புழு உள்ளிட்ட உயிரினங்கள் மீதானவை. கடன்காரர்களை கண்டாலோ அல்லது பணத்தை செலவிடும் போது சிலருக்கு அதீத பயம் ஏற்படும். இதற்கு பெயர் குரோமெட்டோபோபியா. மனைவியை பார்த்தாலோ அல்லது காதலை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறும்போது சிலருக்கு பயம் ஏற்படுகிறதாம். இதனை கைனோபோபியா என்று வகைப்படுத்தியுள்ளனர். சிலரோ தெனாலி படத்தில் வரும் கமலஹாசனை போல லிஸ்டில் உள்ள அனைத்துக்கும் பயப்படுவார்கள். நீங்க எதை கண்டு பயப்படுவீங்கன்னு கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு ஏழை விவசாயிகள் பெற்ற இழப்பீடு. அப்போ நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நாங்களும் ஏழைகள் தான்.
கலெக்டர் மீது கேஸ் போட்டு இழப்பீடு வாங்கிய லதா ரஜினிகாந்த். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை புறநகரில் உள்ள திருமுடிவாக்கம் பகுதியில் நீர் வழித்தடங்களை மேம்படுத்த விவசாயிகளின் சுமார் 29 ஏக்கர் நிலங்களை அரசு கைப்பற்றியது. இழப்பீட்டு தொகையாக ஒரு சென்டிற்கு 1500 ரூபாய் மட்டுமே நிர்ணயித்தது. இவ்வாறு கையகப்படுத்தும் போது அங்கு ரஜினிகாந்த் குடும்பத்துக்கு சொந்தமான நிலங்களும் இருந்துள்ளன. இதனை எதிர்த்து விவசாயிகள் நீதிமன்றத்தை நாடி தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தினர். இதனையடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நீதிமன்றங்கள் ஒவ்வொரு தொகையாக உயர்த்தி வந்தன. 1500 ரூபாயில் இருந்து 29,000 ரூபாய், 39,000 ரூபாய் என உயர்த்தின. இதுவும் போதுமானதாக இல்லை என கவலை தெரிவித்த விவசாயிகள் கடைசியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் பெற்றனர். இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் விவசாயிகள் சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் பெற்றதை அறிந்த லதா ரஜினிகாந்த் தங்களது நிலமும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதால் அதே தீர்ப்பை தங்களுக்கும் வழங்கி கூடுதல் தொகை தர வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். எனவே உச்சநீதிமன்றம் கேட்கும் அனைவருக்கும் 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறிய நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் லதா ரஜினிகாந்துக்கு மட்டும் கூடுதல் தொகையை விடுவிக்காமல் இருந்துள்ளார். இதனையடுத்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த லதா ரஜினிகாந்த் போராடி அந்த தொகையை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த அமர்வில் இது உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை விவசாயிகள் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி அதில் வென்ற நிலையில் கடைசி நேரத்தில் லதா ரஜினிகாந்தும் தன்னை மனுதாரராக சேர்த்து எளிதாக பணத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய 3 கோவில்களுக்கு 65 கோடியை அள்ளி கொடுத்த அம்பானி. குருவாயூர் கோவில் யானைகளுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். திருப்பதியில் 2 லட்சம் உணவுகள் சமைக்கும் பிரம்மாண்ட சமையலறை. ராஜஸ்தான் கோவிலில் 100 அறைகள் கொண்ட ஓய்வறை. வைணவர்களுக்கு ஆதரவற்றோர் இல்லம். இந்து சனாதனியாக இருப்பது பெருமை என்றும் பேச்சு. 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி இந்தியா பணக்காரர் வரிசையில் முதலிடத்தில் உள்ளார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அன்று வழிபாட்டு தலங்கள், தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்த நிலையில் ஒரே நாளில் 3 முக்கிய கோவில்களுக்கு சென்று வாரி வழங்கியுள்ளார். கேரளாவில் உள்ள பிரபலமான குருவாயூர் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய அவர் தேவசம் போர்டு நிர்வாகம் சார்பில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கும் கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கும் 15 கோடி ரூபாயை முதற்கட்ட நன்கொடையாக வழங்கினார். குருவாயூர் கோவிலில் 36 யானைகள் உள்ளன. இந்த யானைகளுக்கு சிறப்பு மருத்துவமனை அமைக்கவும் அந்த நிதியை பகிர்ந்து வழங்கியுள்ளார். மேலும் குஜராத்தில் தனது மகன் ஆனந்த் அம்பானியால் நடத்தப்படும் வந்தாரா வன உயிரியல் பூங்காவில் யானைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கான அதிநவீன மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையில் இருந்து தேவையான உதவிகள் குருவாயூர் கோவில் யானைகளுக்கு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பிரபலம் வாய்ந்த நாதத்வாரா கோவிலுக்கு சென்ற அவர் அங்கும் 15 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கினார். இந்த நன்கொடையின் மூலம் பக்தர்களுக்கு 100 ஓய்வு அறைகள் கட்டுவது, வயது முதிர்ந்த வைணவர்களுக்கு ஆதரவற்றோர் இல்லம் கட்டுவது, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி சேவை மையம் அமைப்பது போன்ற திட்டங்களை செயல்படுத்த உத்தரவிட்டார். இதற்கு மொத்த நிதியாக 50 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் முதல் கட்டமாக 15 கோடி ரூபாய் வழங்குவதாக தெரிவித்தார். அங்குள்ள அர்ச்சகர்களிடம் பேசிய அம்பானி, நாம் வைணவர்களாகவும் நித்திய இந்து சனாதன தர்மம், புனித ஆச்சாரியா மரபை பின்பற்றுபவர்களாக இருக்கிறோம். இது நமக்கு பெருமை என தெரிவித்தார். இதேபோல திருமலை திருப்பதிக்கு சென்று வழிபாடு நடத்திய முகேஷ் அம்பானி நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் உணவுகளை சமைக்கும் அதிநவீன பிரம்மாண்ட சமையலறை உருவாக்கும் திட்டத்திற்கு தனது பங்களிப்பு இருக்கும் என தெரிவித்தார். தேவஸ்தானம் ஆந்திர அரசுடன் இணைந்து ரிலையன்ஸ் ஜியோ நிதி பங்களிப்பை செய்யும் என அவர் அறிவித்தார். அண்ணா, ஏன் காலை அழுத்துகிறீர்கள்? ராபிடோ பயணத்தின் போது இளம் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். பைக் டாக்ஸி பயணத்தில் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. பெங்களூருவில்தான் இந்த துணிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. இளம்பெண் ஒருவர் ராபிடோவில் பைக் டாக்ஸி புக் செய்துள்ளார். கேப்டன் என்ற போர்வையில் ஒரு காமுகன் வந்துள்ளான். பயணத்தின் போது அந்த பெண்ணின் கால்களை, கைகளை வைத்து அழுத்தியுள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண், அண்ணா, ஏன் காலை அழுத்துகின்றீர்கள்?
கையை எடுங்கள் என்று கூற கையை எடுத்துவிட்டு மீண்டும் அதே போன்று செய்துள்ளார். பைக் சென்று கொண்டிருந்த இடம் எதுவென்று தெரியாததால் அந்த பெண் உடனடியாக அங்கு இறங்காமல் இதனை மொபைலில் வீடியோவாக எடுத்துள்ளார். பிறகு சேர வேண்டிய இடம் வந்ததும் கீழே இறங்கிவிட்டு கண்ணீர் மல்க தட்டி கேட்டுள்ளார். போது அங்கிருந்த ஒரு இளைஞரும் அந்த ராபிடோ ஓட்டுநரை கடுமையாக கண்டித்து எச்சரித்துள்ளார். பிறகுதான் வேண்டுமென்றே செய்யவில்லை, இனி இப்படி நடக்காமல் பார்த்து கொள்கிறேன், மன்னித்து விடுங்கள் என கூறிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த பெண்ணை பார்த்து விரலை நீட்டி மிரட்டும் வகையில் சைகை காட்டிவிட்டு அந்த இளைஞர் சென்றுள்ளார். இதனால் தான் எடுத்த வீடியோவை அந்த பெண் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பெங்களூரு போலீசார் இது குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்துள்ளனர். மாணவர்களுக்கு தட்டில் உணவு வழங்க கூட முடியாத பள்ளி. என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் பழைய கிழிந்த காகிதங்களில் சோற்றை போட்டு சாப்பிட்ட பிஞ்சுகள். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற வினோத சம்பவம். மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் தட்டு கழுவும் நேரம் மற்றும் செலவை மிச்சப்படுத்த பள்ளிக்கூட பொறுப்பாளர் இப்படி இழிவான காரியத்தில் ஈடுபட்டுள்ளார். மாணவர்களை வரிசையாக தரையில் அமர வைத்து அவர்களுக்கு பழைய கிழிந்த காகிதங்களில் உணவு போட்டு சாப்பிட வைத்துள்ளனர். மாணவர்களும் வேறு வழியில்லாமல் சாப்பிட்டுள்ளனர். இதனை சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கையில் இறங்கினார். ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டு இப்பள்ளிக்கூடத்தின் பொறுப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கூடங்களில் வழக்கமான கண்காணிப்பு, ஆய்வு பணிகளை கல்வித்துறை அதிகாரிகள் மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து அனைத்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் வழக்கமான கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர்